அனைவருக்கும் வணக்கம். ஜெய் ஸ்ரீராம் ஜோதிட பயிற்சி மையம். நான் உங்கள் முருகன். பிருகு நந்தி நாடி. இப்போ நீங்க பிருகு நந்தி நாடிய நம்ம போறதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. ஹெட்போன் போட்டு கேளுங்க. கொஞ்சம் தெளிவா இருக்கும். ஒரு சில டைம்ல ஆடியோ ரொம்ப கம்மியா இருக்கு. அது நானே கேட்டுருக்கேன். வருங்காலங்கள்ல அது சரியாயிடும். அதனால கொஞ்சம் ஹெட்போன் போட்டு கேளுங்க. இதுவரைக்கும் நீங்க என்ன கேட்டீங்களோ தெரியாது. இப்போ இன்னைக்கு போட்ட பதிவுகள், இனி வரும் பதிவுகள தான் நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்றதுக்கு இது ஒரு புரிதலுக்காக இந்த வீடியோ போடுறேன். அதாவது பிருகுநந்தி நாடி அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன தெரியும்? ஒரு கிரகம் இருக்கிற இடத்துக்கு 1, 5, 9 இதுல இருந்தா சேர்க்கை. படிச்சிருக்கோம். எத்தனை சதவீதம் அது பலன் கொடுக்கும் அப்படின்றத பாருங்க. அடுத்து 2, 12 இதுவும் கிரகச் சேர்க்கை. அடுத்து 3, 7, 11 இதுவும் கிரகச் சேர்க்கை. இப்படி இருந்தா கிரகச் சேர்க்கையை எடுத்து பலன் சொல்லணும் அப்படின்றது தான் இதுவரைக்கும் எல்லோரும் நடத்தக்கூடிய பிருகுநந்தி நாடி முறை. எல்லோரும் நடத்தக்கூடிய பிருகுநந்தி நாடி முறை. அதாவது ஒரு கிரகம் இருக்கும் இடத்திலிருந்து 1, 5, 9, 2, 12, 3, 7, 11 இந்த இடங்கள்ல இருக்கிற கிரகங்களோட தொடர்பு கொள்ளும். அதன் காரகத்துவத்தை வெளிப்படுத்தும். கிரகச் சேர்க்கையா நடக்கும் அப்படின்றதுதான். அப்போ சொல்லும்போது பலன் கொஞ்சம் சரியா வராது. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இங்க நாம சொல்லக்கூடியது. இது ஏற்கனவே நாம பல வகுப்புல சொல்லியிருக்கோம். அதுதான் இது. அதாவது உதாரணத்துக்கு சுக்கிரன் மேஷத்துல இருக்கிறார். சுக்கிரன் மேஷத்துல இருக்கிறார். இதே மேஷத்துல சூரியன் இருக்கிறார். இது பிருகுநந்தி நாடி பிரகாரம் சுக்கிரன் சூரியன் சேர்க்கை, சூரியன் சுக்கிரன் சேர்க்கை. எப்படி வேணாலும் பலன் சொல்லலாம். அப்ப சூரியன் சுக்கிரனா என்ன? அப்பா பணக்காரா இருக்கிறாரு. சுக்கிரனா பணம். ஒரு அழகா தன்னை அலங்காரம் பண்ணிக்குவாரு. கௌரவமா இருப்பாரு. அதாவது சூரியனுக்கு சுக்கிரனுடைய குணங்களை சொல்லணும். சுக்கிரனுக்கு சூரியனுடைய குணங்களை சொல்லணும். இதுதான் பிருகுநந்தி நாடியில நடக்கிறது. அப்போ ஒரு கிரகம் இருக்குது. அந்த இடத்துல சூரியன் இருக்குது. சூரியனுக்கு நம்ம பலன் சொல்றோம். சுக்கிரனுக்கு பலன் சொல்றோம். இந்த பலன் சொல்றது எப்படின்றது இனி வரும் காலங்கள்ல வரும். ஏற்கனவே படிச்சிருக்கிறவங்களுக்கு இது புரியும். கொஞ்சம் கவனமா கேளுங்க. பழைய ஆடியோக்களும் கேளுங்க. இப்போ சுக்கிரன் சூரியன் சேர்க்கை. அப்போ மேஷ வீட்டுல இருக்கிற சுக்கிரன் ஒரு பலனை கொடுப்பாரு. சூரியன் ஒரு பலனை கொடுப்பாரு. இந்த கிரகம் 2 கிரகம் சேர்ந்து இருக்குது. ஒரு பலனை கொடுக்கும். இங்க நாம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சுக்கிரன் 10 டிகிரில இருக்கிறாரு. சூரியன் என்ன டிகிரில இருக்கிறாருன்னு பார்க்கணும். சூரியன் எந்த டிகிரில இருக்கிறாரு? 25 டிகிரில இருக்கிறாரு. இப்ப நம்ம போட்டிருக்கிற உதாரண ஜாதகத்துல சுக்கிரன் 10 டிகிரிலையும் சூரியன் 25 டிகிரிலையும் இருக்கிறாரு. பழைய முறைகள்ல டிகிரியை பார்க்க மாட்டாங்க. சூரியன் இருக்கிற இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால அப்பா வசதி வாய்ப்போட இருப்பாரு. சென்ட் அடிச்சுக்குவாரு. கொஞ்சம் அழகா நீட்டா இருப்பாரு. பெண்களுக்கு பழக்கம் இருக்கும். லக்ஸரியா இருப்பாரு. அப்படின்னு சுக்கிரனுடைய விஷயங்கள் எல்லாம் சொல்லணும். இப்ப இங்க இவருக்கு சொல்லும் பொழுது அது இல்ல அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஏன் அப்படின்றா, சுக்கிரனை தாண்டி சூரியன் போயிட்டாரு. சுக்கிரனை தாண்டி சூரியன் போயிட்டாரு. அப்போ சுக்கிரன் தான் சூரியனை நோக்கி போறார். அப்போ இது ஒரு ஆண் ஜாதகம் அப்படின்னா வரக்கூடிய மனைவி சூரியனுடைய குணங்களோட வெளிப்படுத்துவாங்க. அப்ப சூரியன்னா அரசு உத்தியோகம் செய்கிறவங்க இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க, பிரகாசமா இருப்பாங்க, கௌரவமா இருப்பாங்க, படிச்சிருப்பாங்க. அந்த சூரியனுடைய காரகத்துவம் எல்லாம் மனைவிக்கு சொல்லணும். அப்போ சுக்கிரன் சூரியன் கிரக சேர்க்கை தான் வேலை செய்யும் அப்படின்றது தான் நம்ம படிக்கிற பிருகுநந்தி நாடியுடைய அடிப்படை தத்துவங்கள். அப்போ இங்க சூரியன் சுக்கிரன் என்ற கிரக சேர்க்கை வரவே வராது. நம்ம கிரக சேர்க்கைக்கு பலன் போடுவோம். போட்டாலும் நீங்க பாத்தீங்கன்னா சந்தேகங்களை கேளுங்க. வகுப்பு முடிஞ்ச பிறகு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஏற்கனவே என்ன இருக்கு, நாம என்ன படிக்க போறோம்? ஏற்கனவே என்ன இருக்கு, நாம என்ன படிக்க போறோம்? எது சரியான முறை அப்படின்றது தான் இப்ப நாம போறோம். அப்போ
அதெல்லாம் தப்பு கிடையாது. அதுல இருக்கிற விஷயங்கள நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சரி பண்ணி சரியானத படிக்கிறோம். பழைய பிருகுநந்தி நாடி தான். நாம எதுவும் மாத்தல. நாம எதுவும் கண்டுபிடிக்கல. பெரியோர்கள் சொன்னத நமக்கு சொல்லாம விட்டுருக்கலாம். நமக்கு கிடைக்காம போயிருக்கலாம். அப்ப அத நம்ம தெளிவுபடுத்துறோம். அவ்வளவுதான். அப்ப கிரகச் சேர்க்கை அப்படின்றது எந்த கிரகம் அதிகமா இருக்கு, எந்த கிரகம் குறைவா இருக்கு. இங்க பாருங்க தன்னுடைய பயணத்துல சுக்கிரன் சூரியனை நோக்கி தான் போவார். அப்போ நம்ம அப்பாவுக்கு பலன் சொன்னோம்னா, இங்க சூரியன், சனி அதாவது சூரியனுக்கு அடுத்த வீட்ல இருக்கிற